முத்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ ப்ரவுன் மணிய பார்த்துட்டாங்க. ரோகிணி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, முத்து பார்த்தது வந்து ப்ரோமோல தான் அப்படி காமிச்சாங்க. ஆனா, ரியலா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கூட 3 மருமகளும் உட்காந்து சாப்பிடுறது தான் வந்து முத்து வந்து அவ்ளோ ஷாக்கா பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லியிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல டைரக்டர் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஏமாற்றத்த குடுத்துட்டாங்க. ஆனா, வேற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட்ட வச்சு ரோகிணி வந்து மாற்ற மாரி கதைய வந்து கொண்டு போப்போறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து முத்துவும், மீனாவும் சேர்ந்து அந்த மண்டபத்தில வந்து நகை வந்து 2 பேர் திருட பார்த்துருக்காங்க. அவங்கள வந்து இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி புடிச்சு, அந்த நகை வந்து திருட்டு போகாம இவங்க 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கல்யாணத்தில எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து முத்துவும், மீனாவும் பண்ணியிருக்காங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணோட அப்பா வந்து அந்த மாரி ப்ரவுன் மணி கிட்ட போய் சொல்றாங்க. உடனே ப்ரவுன் மணி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் அவங்கள போய் பார்த்தே ஆகணும். பார்த்தா அவங்களுக்கு மாலை மரியாதைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு மேளதாளத்தோட வந்து முத்துவையும், மீனாவும் பார்க்க போறாங்க. முத்துவும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில ஃபர்ஸ்ட்டு சீட்ல சேர்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அங்க வந்து பின்னாடி இருந்து மோள சத்தத்தோட மாலைய வந்து ப்ரவுன் மணி கையில எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ யாருமே வந்து ப்ரவுன் மணிய கூப்பிடல. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ப்ரவுன் மணி வந்து முத்து, மீனா கிட்ட வந்துட்டாங்க. முத்துவும், மீனாவும் என்னடா இந்த சைட்லேருந்து மோளம் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஷாக்கு. ப்ரவுன் மணி வந்து மாலை வந்து கையில எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. "என்ன ரோகிணியோட மாமா இங்கே இருக்காங்க. என்னங்க இவரு வந்துட்டுருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஷாக் ஆகி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. "அதான் எனக்கும் தெரியல மீனா. இவரு என்ன பண்றாரு இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. தெரியலங்க. வாங்க என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, "இத புடிங்க அவன் போய் மாலைய போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மாலைய போட வந்தா ப்ரவுன் மணிக்கு அதை விட பெரிய ஷாக்கு. "என்ன இவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி முத்துவையும், மீனாவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வந்து மொறச்சுக்கிட்டே இந்த மாரி ப்ரவுன் மணிய பார்க்குறாங்க. "என்ன அங்கிள் நீங்க இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து, "இல்லப்பா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரவுன் மணி ஒளர்ற நேரத்தில அந்த பொண்ணோட அப்பா வந்து இவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட தாய்மாமன். நான் கூட உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டே இருந்தேனப்பா. இவங்க தான்ப்பா. நீங்க 2 பேரும் மண்டபத்துல ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அத பாராட்டி தான் உங்களுக்கு மாலை மரியாதை செய்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போடுங்க சம்மந்தி மாலைய போடுங்க அப்படின்னு சொல்லவும், ப்ரவுன் மணி வேற வழி தெரியாம 2 பேருக்குமே மாலை போடுவாங்க. மாலை போட்டு கை கொடுத்து வாழ்த்தும் சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் வாங்க அங்கிள் ஒரு நிமிஷம் தனியா அவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு, அவர வந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு முத்து வந்து, "என்ன நீங்க இங்க இருக்கீங்க? நீங்க ரோகிணியோட மாமா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா வந்து முத்து கேட்பாங்க. "ஆமாப்பா நான் ரோகிணியோட மாமா தான்" அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி தயங்கி தயங்கி பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் மணியும் முத்துக்கிட்ட உளறுவாரு. "அப்புறம் ஏன் உங்கள மாப்பிள்ளையோட தாய்மாமன்னு சொல்றாங்க? அதுவும் இல்லாம நீங்க இந்த கோலத்துல இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரவுன் மணிய பார்த்து முத்துவும், மீனாவும் கேட்பாங்க. ப்ரவுன் மணிக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றதுன்னே தெரியலையே! பேசாம ரோகிணிய போட்டு விட்டுருவோமா? நம்ப தாய்மாமனா இருக்கோம். இந்த இடத்துல நம்ப எதுக்கு அசிங்கப்படணும்? பேசாம அந்த ரோகிணி பாப்பாவே சொல்லிடுறோம். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரவுன் மணி வந்து இந்த மாரி குழம்பிட்டு இருக்க நேரத்துல முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மிரட்டி ப்ரவுன் மணிகிட்ட கேட்குறாங்க. உடனே வந்து ப்ரவுன் மணி சரி உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லப்பா நான் வந்து ரோகிணியோட மாமாலாம் இல்ல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வித்யா வந்து எனக்கு தெரியும்ப்பா. அது மூலியமா தான் எனக்கு வந்து இந்த பாப்பாவையும் தெரியும். அவங்க 2 பேரும் தான் எனக்கு ஏதோ படத்துல வந்து சான்ஸ் வாங்கி தரேன். நான் நல்லா நடிப்பேன். அதனால அந்த மாரிலாம் சொல்லி எனக்காக வந்து கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாரி எங்க வீட்ல வந்து என் மாமாவா நடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. "அதனால தான் நான் அப்படி நடிக்க ஒத்துக்கிட்டேன்ப்பா. ஆனா என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த பொண்ணு என்ன தப்பு செய்யுது? எதனால என்ன இப்படி பண்ண சொன்னுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. நான் நடிக்க சொன்னாங்க நடிச்சேன் அவ்வளோதான். மத்தபடி இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முக்கியமான கல்யாணம் நடந்துட்டுருக்குப்பா. இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வர வேணாம். எதுவா இருந்தாலும் நீங்க வீட்ல போய் வச்சு பேசிக்கோங்க. தயவுசெய்து கல்யாணத்துல மட்டும் ஒரு பிரச்சனையும் பண்ணிறாதீங்கன்னு" சொல்லிட்டு ப்ரவுன் மணி முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் ரொம்ப வந்து கெஞ்சி கேட்கறனால, சரின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த அவங்கக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. "சரி இந்த விஷயத்த நாங்க அப்புறம் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரவுன் மணி வந்து கிளம்ப சொல்லிருவாங்க. ப்ரவுன் மணி வந்து கிளம்புனதும் முத்து வந்து மீனா கிட்ட, "நான் சொன்னேன்ல மீனா, அந்த பார்லர் வந்து ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுது. இப்போ வந்து எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? இவர் மாமாவே இல்ல. ஆனா இவர் வந்து நடிக்க சொல்லியிருக்கு. எனக்கு அப்பையிலேருந்து ஏதோ சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பார்லர் அம்மா பண்றது எதுவுமே சரியில்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்கு அதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. "நீங்க பொறுமையா இருங்க. எனக்கும் ஏதோ சந்தேகம் இருக்குதான். ஆனா இவ்வளோ தூரம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு
எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம வீட்டில் போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வேணாம். இந்த விஷயத்தை நீங்கள் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ முத்துக்கும் மீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணி வந்து மாமாவாக நடிச்சிட்டு இருக்க விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இதனால ரோகிணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து வீட்டுக்கு போய் தான் ரோகிணி வந்து கண்டிப்பாக மாட்டிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்டையும் செம்மையாக சிக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடு வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.